பாஜகவுக்கு தாவைக்க பச்சை கொடி கூட்டணி கன்ஃபார்மா? ஒரே குரலாய் ஒலித்த மாவட்ட செயலாளர்கள். ஆனாலும் ட்விஸ்ட். வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கூட்டணிகள் குறித்து தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வரும் நிலையில், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் எந்த அணியில் சேரும் என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து யோசிக்கும் முடிவுக்கு விஜய் வந்திருப்பதாக சொல்கின்றன பனையூர் வட்டாரங்கள். இதனால் திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான அணியும் தொகுதி பங்கீடு குறித்து தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் முதன்முறையாக தேர்தலை சந்திக்க உள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பத்தில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்ததாக கூறப்பட்டது. ஆனால் இறுதியில் காங்கிரஸ் மீண்டும் திமுக கூட்டணியிலேயே தொடர முடிவு செய்தது. இதனால் ஒரு கட்டத்தில் தாவேக்க தனித்து போட்டியிடலாம் என்ற சூழ்நிலை உருவானது. இதற்காக தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த அக்கட்சி நிர்வாகிகளை விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்து நேர்காணல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின. அப்போது தேர்தலில் போட்டியிடுவதற்கான செலவுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த வரம்பான 40 லட்சத்தை விட பல மடங்கு அதிகமாக செலவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை பல நிர்வாகிகள் சமாளிக்க முடியாது என்று தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையை தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை அறிய விஜய் ஆலோசனை நடத்த உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி ஆன்லைன் மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் 130 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் பெரும்பாலானோர் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் நேற்று தனி விமானம் மூலம் டெல்லி சென்றுள்ளார். அங்கு அவர் பாஜக தலைவர்களை சந்திக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதுகுறித்து கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் யூகங்கள் மட்டுமே. கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையே தொண்டர்கள் நம்ப வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் விஜய் பாஜக தலைவர்களை சந்திக்கவில்லை, CBI விசாரணைக்காக மட்டுமே டெல்லி சென்றுள்ளார் என்று விளக்கம் அளித்துள்ளார். இதற்கிடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் 50 தொகுதிகள் வரைவும் துணை முதல்வர் பதவியும் தாவேக்க கேட்கலாம் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஒருவேளை இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தாவேக்க கோரிய அளவுக்கு தொகுதிகள் வழங்கப்பட்டால் அதிமுக குறைவான தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தாவேக்க எந்த அணியில் சேரும் என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கும் சில தலைவர்கள் தொடர்ந்து தனித்து போட்டியிட வேண்டும் என விஜயிடம் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திமுக அரசியல் எதிரி எனவும் பாஜகவை கொள்கை எதிரி எனவும் விமர்சித்துவிட்டு தற்போது கூட்டணி சேர்ந்தால் அது முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிவிடும் எனவும், இப்போது பதவிக்காக கூட்டணி சேர்ந்தால் பின்னாட்களில் நமது நம்பகத்தன்மை குறைந்துவிடும் என்று அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து விஜய் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் இருப்பதாக சொல்கின்றனர்.